என்ன ஜெனி, ஆட்டத்தில் ஒன்றும் சுறுசுறுப்பு இல்லை? என்னாச்சு ஜெனி? அப்பா, என்னை யாராவது விமர்சிச்சா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்குதுப்பா, கோவமா வருது. நீ என்ன செய்யணும்னு உனக்கு நான் சொல்றேன். ஜெனி, கோவப்படுறதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை ஜெனி. அதை எப்படி நீ ரியல் பவராக மாத்துறங்கிறது தான் ரொம்ப முக்கியம். விமர்சிக்கிறதுல ரெண்டே வகை தான். ஒன்று பார்த்தீங்கன்னா இன்சல்ட், அதை நெகட்டிவ், சரியா? ரெண்டாவது உனக்கு இம்ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க பார்த்தியா, அதுதான் பாசிட்டிவ். ஆனா அப்பா, எனக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்றதுனே தெரியல. நெகட்டிவ் கிரிட்டிசிசத்தை தூக்கி போடு ஜெனி. பாசிட்டிவ் கிரிட்டிசிசத்தை நோட் பண்ணி அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு யோசி. உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு இல்லையா, கிரிட்டிசிசம் இஸ் எ லைக் எ விட்டமின் ஃபார் க்ரோத். புரியுதா? எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சு. இதே மாதிரி கிரிட்டிசிசம்னால ஃபீல் ஆகுற உங்க ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஆர்ஜி டாக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கோவம் வந்தால் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை ஃபியூல் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். கிரிட்டிசிசத்தை ஃபில்டர் பண்ணுங்கள், அச்சீவ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள்.